பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவ ஸ்டோரிய சிஸ்டர் சொல்ல போறாங்க, கேளுங்க. லாஸ்டா அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உண்மை ஸ்டோரியில ஒருத்தவங்களை பத்தி பார்க்கலாம். அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான், அன்னை தெரசா. இவங்களோட இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியோ. இதுதான் அவங்களோட இயற்பெயர். அவங்களோட இயற்பெயர் சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா அன்னை தெரசான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அன்னை தெரசா அவங்க 1910 ஆகஸ்ட் 26 அல்பேனியாவில பிறக்குறாங்க. தன்னோட 18வது வயதுல அவங்க கன்னியாஸ்ரீயா மாறுறாங்க. கன்னியாஸ்ரீனா கிறிஸ்தவ முறைப்படி சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணாம தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா ஆண்டவருக்குனே அர்ப்பணிச்சு ஊழியம் செய்வாங்க. அதுதான் கன்னியாஸ்ரீன்னு சொல்லுவாங்க. அன்னை தெரசாவும் தன்னோட 18வது வயசுல கன்னியாஸ்ரீயாவும் மாறிட்டாங்க. 1929 இந்தியாவில் இருக்கிற கொல்கத்தாவுக்கு வராங்க. அங்க புனித மேரி உயர்நிலை பள்ளியில ஆசிரியரா பணிபுரியுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பின் மூலியமா 1948 ஏழைகளுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருமே தொட முடியாத புண்கள், எல்லாருமே பார்த்துட்டு தூரமா ஒதுங்கி நிக்கிற காரியங்களை கூட இவங்க தைரியமா முன் வந்து அந்த புண்ணை தொடச்சு அதுக்கு மருந்து போட்டு ரொம்பவே அன்பா அவங்கள பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இவங்க அன்பா அவங்க கூட பழகி அவங்களோட புண்களை பராமரிக்கிறது அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அன்னை தெரசாவால நிறைய மிஷனரி ஆஃப் சேரிட்டியும் அங்க ஓபன் பண்ணாங்க. அன்னை தெரசா ரொம்பவே அன்புள்ளம் கொண்டவங்க. இவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு நாள் இவங்க கடை தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப நிதி திரட்டுறதுக்காக, மக்களுக்காக நிதி திரட்டுறதுக்காக, ஏழை மக்களுக்காக நிதி திரட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கை நீட்டி கேக்குறாங்க. அப்ப அவரு அன்னை தெரசாவோட கையில காரி துப்புறாங்க. உடனே அன்னை தெரசா அதுக்கு அன்பா அமைதியா பதில் சொல்றாங்க, இது எனக்கு போதும், என்னோட மக்களுக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அமைதியும் அன்பையும் பார்த்துட்டு அந்த பணக்காரது திருந்தி அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாரு. பாத்தீங்களா, இந்த அளவுக்கு ஒருத்தங்களால அன்பா இருக்க முடியுமா அப்படின்றத அன்னை தெரசா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. தன்னோட கையில காரி துப்புனவனை கூட அவங்க கொஞ்சம் கூட மூஞ்சு சுழிச்சோ கோவப்பட்டோ அவன்கிட்டயோ பேசாம அவ்வளவு அழகா அன்பால பேசி அவனோட மனசையும் மாத்துற அளவுக்கு அவ்வளவு அன்புள்ளம் கொண்டவங்க அன்னை தெரசா. அதனாலே 1979 இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. இவ்வளவே மக்களுக்காக அன்போட பணியாற்றிய அன்னை தெரசா அவர்கள் 1997